என்னோட வந்து காலேஜ் யூனிஃபார்ம் வந்து இதுதான், இந்த கலரு. ஆமாம். நம்ம வந்து ஐநா கோயில் உள்ள வந்து போக முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நம்ம வந்து வெளியே தான் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் வந்து நடத்துகிறாங்க. அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோமே. எங்கள் ஊர் கோயிலெலாம் அவங்க அவங்க குலதெய்வ கோயிலுக்கு பார்த்தியா, அவங்க வந்து அவங்க கொத்துக்காரெலாம் வந்து வரி 3000 போட்டு அவங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. நம்ம ஊர் சென்ம கோயிலில் கலந்துக்கணும் இல்லையா, அதனால் நாங்களும் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. ஐநாகூர் கும்பாபிஷேகம் தான் போகிறோம். எம்மா தூரம் நடக்கணும், கொஞ்சம் தூரம் நடக்கணும். எவ்வளோ தூரம் வந்து நடந்து வந்து நடக்கிறது தான் இதாகுது. பார்த்துட்டு போவோம். அதை பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வரோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். தண்ணி வந்து ஊற்றிட்டாங்க. அம்மா வந்து பாருங்க, அம்மா வந்து தண்ணி வந்து வாங்கிட்டு வந்து மேலே சேம தண்ணி ஊற்றிட்டாங்க. நான் அப்பாவுக்கு நம்ம ஆட்டுக்குட்டிக்கு எல்லாத்தையும் திட்டமான வாட்டுக்கெல்லாம் வாங்கிக்கிறேன். உள்ளதுக்கு வந்து வெற்றி சேரு வெஸ்ட்டு பிரியாணி போடுறேன், சாப்பிட வாங்கிக்கிறேன். சந்தியாக்காலாம் வந்து வந்துருக்கேன். பெருமரம் வந்து வந்துருக்கேன். பெருமரம் வந்து ஒன்று பார்க்கலாம், இவங்க மட்டும் தான் இருக்காங்க. நாங்கள் ஒன்று கொஞ்சம் கோயில் வந்து சுற்றி பார்த்து சாப்பாடு போடுறாங்க, வாங்கி சாப்பிட்டு நம்ம வந்து ஐநா கோயில் உள்ள வந்து போக முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நம்ம வந்து வெளியே தான் பார்க்கலாம். 10 ரூபாய் ஒரு கயிறு செஞ்சு வைக்க மக்கள் நேற்று போயிட்டு வந்து கும்பாபிஷேகத்தெல்லாம் வந்து பார்த்தேன். நேற்று வந்து என்னென்னா வந்து காலேஜும் வந்து போவாங்கல்ல, கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் வந்து சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க. போய் பார்த்துட்டு வந்தோம். எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக வந்து பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம கூட்டம். அதனால் வந்து எந்த ஒரு உள்ளே கூட எங்கள் கோயிலில் கூட போக முடியல. வெளில வாசல் இருந்ததை விபூதி எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து சூப்பராக வந்து இருந்தது கும்பாபிஷேகம். அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கூடத்து ட்ரெஸ்லாம் காட்டு, பள்ளிக்கூடமா காலேஜ் ட்ரெஸ்லாம் காட்டு பார்க்கலாம். காலேஜ் தான் யூனிஃபார்ம் கொடுத்ததுனால அம்மா வந்து ஸ்கூலுன்னு சொல்லிட்டு நினச்சின்னுக்குறாங்க. அப்படிதான். அப்படியாம்மா? என்னோட வந்து காலேஜ் யூனிஃபார்ம் வந்து இதுதான், இந்த கலரு. ஆமாம். எல்லாம் வெள்ளை கலர் தானே போடுவாங்க மாஸ்டரிங் படிக்கிறவங்களாம். இப்படியும் போடுவாங்க. சுடிதார் வந்து கொடுப்பாங்க ஒயிட் கலரில். அது வந்து போன வருஷம் தான் வந்து மாற்றினாங்க. அதனால் திருப்பியும் ட்ரெஸ் வந்து மாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. என்னான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து பேண்ட்டு, நீல கலர் பேண்ட்டு, பிளாக் நீளம், பிளாக் கலர் இது, பிளாக் கலரில் வந்து பேண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் ஷூ. அதனால் வாட்சும் வந்து அது சேமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் வந்து வாட்ச் வந்து வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பிளாக் கலர் வந்து கம்பல். ஏன் நீ பவுன் கம்பெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உங்களை? ஆமாம், கம்பெல்லாம் வந்து போடக்கூடாது. ஃபஸ்ட்டு மேலே போடுற வளையமாக வந்து போடக்கூடாது, கைட்டி வச்சிடணும். நான் வந்து எப்படி காலேஜ் பார்ப்போது கைட்டி வச்சுட்டு வீட்டில் இருக்க பார்த்து வந்து போட்டுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மேலே வந்து காது வந்து தொல்லைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்குது. கைட்டி வச்சுட்டு அதை வந்து அடைஞ்சிடும். அதனால் சொல்லிட்டு ஒரு நாள் குச்சி போட்டால் ஒரு நாள் கம்பளை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கைட்டி போடுறதுனால அது வேறு லூஸ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. நீங்கள் காலேஜ் போகிறதுனால காதில் கம்பல் போடக்கூடாது, கையில் மண்வாளி மாத்திரம் போட்டுருந்தா சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். காலேஜ் நான் நர்சிங் காலேஜ் சேர்ந்ததுனால எனக்கு என்னென்னலாம் படக்கூடாது சொல்லிடுறாங்கன்னா, கையில் வந்து கோணு இதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நெய் பாலிஷ்லாம் வந்து வைக்கக்கூடாது. அப்புறம் வந்து நகை வந்து வளர்க்கக்கூடாது. அப்புறம் மண்வாளி போடக்கூடாது சொன்னீங்க. வளையல் வந்து போடக்கூடாது. போடலாம், ஒன்று தான் போடணும். அதுக்கு மேலாம் போடக்கூடாது. ஒரு கையில் வந்து வாட்சி, ஒரு கையில் வந்து வளையல் தான் போடணும். இப்போ நான் வந்து இந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ் லைட் மாதிரி இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ காலேஜ் வந்து பேர் பண்ணிட்டு போகிறேனே, இதான் வந்து போட்டுட்டு போவேன். இது வந்து வீட்டில் இருக்கிறேன் இல்லையா, எனி டைம் வந்து வாட்ச் வந்து போட்டுன்னு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறது மட்டும் இந்த எதனா ஒரு வளையல் எடுத்து போட்டுப்பேன். அம்மா வந்து திட்டுவாங்க கையில் வளையல் கூட இல்லைன்னா, அதனால் வந்து வளையல் வந்து போட்டுப்பேன். அதுக்கப்புறம் வந்து வாட்ச் வந்து ரெகுலராக வந்து கட்டணும். அந்த மாதிரி ஷூ இது எல்லாமே வந்து ரெகுலராக வந்து போட்டு போகணும். போட்டும் போகலன்னா 50 ரூபா ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நர்ஸ்லாம் வந்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கொண்ட வளையம்.
இது வந்து காலேஜ் உள்ளே போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போடணும். ஏன்னா ரொம்ப என் கூட படிக்கிறவங்க எல்லாருமே வந்து வெளில இருந்து போட்டு வர மாட்டாங்க, காலேஜ் உள்ளே வந்தால் வந்து போடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து என்னோடய காலேஜில் வந்து ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ். நீ வந்து என்ன பண்ணுற, ஒரு நாளைக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு அழகாக மேக்கப் பண்ணி காட்டுறீங்க. காட்டுறேன். நான் வந்து எதுக்கு வந்து என்னால் இப்போ வந்து காட்ட முடியல சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லீவு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால அரசு விடுமுறை விட்டுருக்காங்க. அதனால் வந்து லீவ் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை சனிக்கிழமை வந்து கலர் ட்ரெஸ்ஸு, மற்ற டைம்லாம் வந்து யூனிஃபார்மு. அதனால் வந்து கரெக்டாக நான் கெட் ரெடி வித் மீ வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப வந்து கலர் யூனிஃபார்மாக வந்து போகுது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வந்து பாட முடியல. இப்படி தனித்தனியாக பொருள் காட்டணும்னு எனக்கு வந்து ஆசை கிடையாது. பட் இருந்தாலும் காட்டுறேன், தனித்தனியாக பொருள் காட்டுறேன், அப்புறம் போட்டும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சேனல் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நர்சிங் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதையும் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ வந்து போய்ட்டு டாட்டா பாய்.